வணக்கம். இது கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்னைக்கு திணை லட்டு எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். திணை லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது, சத்துள்ளது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு கப்பு திணையை எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு திணை லட்டு செய்யலாம். ஃபஸ்ட்டு ஊறட்டும். ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஆகட்டும். அதுக்கப்புறம் வறுத்துட்டு எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன், பார்க்கலாம். திணை லட்டுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு திணையை. இப்போ நனல்லே காய வைக்கணும். ஒரு துணியை விரித்து இந்த மாதிரி காய வச்சுக்கிறோங்க. ஈரப்பசை இல்லாமல் வறுக்கணும். 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். வறுக்கிறதுல கொஞ்சம் பொரியடலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் தேனும் சேர்த்து திணை லட்டு ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அதை போட்டுக்கணும். இந்த அளவு திணை அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு சர்க்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உருக்கி வச்சுருக்கேன். கலந்துக்கிடுவோம். கொஞ்சம் தேன் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருட்டிக்கணும். திணையை நல்லா வறுத்துருவோம். நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வறுபட்டோன்னு அரைப்போம். பாருங்கள். நல்லா வறுத்தாச்சு. அதில் அந்த பொரிகடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறங்க. அதையும் சேர்த்து வறுத்துருங்க. அதோட இந்த ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தோன்னே மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப சத்துள்ளது. இது உங்களுடைய குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக, ஈவினிங் ஸ்நாக்ஸாக பயன்படுத்தி குழந்தைகள் கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திணை லட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சத்துள்ளது. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். திணை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.